சில நிறுவனத்துடைய வருவாயும் நிகர லாபமும் கன்சிஸ்டண்டா வளர்ந்துட்டே இருக்கு. பட் அதனுடைய பங்கின் விலை பார்த்தோம்னா பிளாட்டா இருக்கு, இல்லைன்னா ஃபால் ஆயிருது. இன்னைக்கு அந்த மாதிரி நிறுவனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதனுடைய நிதி நல்ல வளர்ச்சி காட்டியிருக்கு, பட் பங்கின் விலை வந்துட்டு அந்த வளர்ச்சியை காட்டல. இன்னைக்கோட காணொலியில ஏன் இந்த காரணம், ஏன் இந்த டிஸ்கனெக்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபைனலா ஃபர்தரா ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இது வெறும் நார்மல் சந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் நிறுவனம் இந்தியா மார்ட் இன்டர்மேஷன் லிமிடெட். கடந்த 5 வருடமா கம்பெனியுடைய விற்பனை 17% CAGR-ம், ப்ராஃபிட்ஸ் 29% CAGR வளர்ந்திருக்கு. பட் பங்கினுடைய விலை 5% CAGR தான் வளர்ந்திருக்கு. இதனுடைய நிதி நல்ல வளர்ச்சி காட்டினாலும் மார்க்கெட் இதனுடைய பிரைஸை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கன்னு சொல்லலாம். இந்த கம்பெனி இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஆன்லைன் B2B மார்க்கெட் பிளேஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ளையர் டிஸ்கவரி, ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா CRM, லீட் மேனேஜர், இது எல்லாமே இந்த நிறுவனம் மூலமா இந்த நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு B2B நிறுவனம். மெயின் ரீசன் இந்த டிஸ்கனெக்ட் சப்ஸ்கிரைபருடைய வளர்ச்சியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கம்பெனியுடைய பெய்ட் சப்ளையர்ஸ் 2.18 lakhsலயே இருக்கு. 1% தான் year on year growth இந்த நிறுவனத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஹை சேர்ன் இருக்கு இந்த சப்ளையர் டயர்லையும். எஸ்பெஷலி அந்த சில்வர் டயர் கிளைண்ட்ஸ் 7% சேர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது என்ன காட்டுதுன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ரிட்டென்ஷன் வீக்கரா இருக்கு, பாசிபிளா லோவர் பிளாட்ஃபார்ம் என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. காரணம் என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சப்ஷன் சாஃப்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அதனாலதான். மார்ச் 2022ல இந்த ஸ்டாக் ஃபர்ஸ்ட் டி ரேட்டிங் பார்த்துச்சு. மார்ஜின்ஸ் நார்மலைஸ் ஆச்சு 49% 39%. ARPU ஃபிளாட்டா இருந்திருக்கு, 44,000 ரூபாயா. அதனாலேயே PE கோவிட் பீக் லெவல்ஸ்ல இருந்து 45x ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர் 24 வரைக்கும் இந்த பங்கு ஆல்மோஸ்ட் மீடியம் லெவல்லே இருந்திருக்கு. வீக் சப்ளையர் ஆட் இருந்திருக்கு, சாஃப்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இன்னொரு டி ரேட்டிங். Jan 25ல ரொம்ப வர்ஸ் ஆயிருக்கு. சப்ளையர்ஸ் ஆக்சுவலா Q-on-Q டிக்ளைன் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் மேல காம்படிஷன் ரொம்ப டைட்டா இருக்கு இந்த ஸ்பேஸ்ல. ரிலையன்ஸோட ஜஸ்ட் டயல், உதான், அமேசான் பிசினஸ் இவங்க எல்லாருமே அக்ரெசிவா உள்ள என்ட்ராருனால Q1 FY26ல இந்த நிறுவனத்துடைய வருவாய் 372 crores, 12.4% year on year வளர்ச்சி இந்த நிறுவனம் காட்டியிருக்கு. Q1 FY26 ரிப்போர்ட் மெயினா பெட்டர் ரியலைசேஷன்ஸ் இந்த பேயிங் சப்ளைஸ் வந்திருக்கு. 9% year on year ARPU ஜம்ப் இந்த நிறுவனம் காட்டியிருக்காங்க. எஸ்பெஷலா கோல்ட் ஆர் பிளாட்டினம் நுகர்வோர்கள் கிட்ட இருந்து அவங்க லோ சேர்ன் தான் காட்டுறாங்க. ஸ்ட்ராங் அப்சனும் இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. செலவுகள் 12.7% அதிகமா இருக்கு, 239 கோடியா. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் 12.5% அதிகமா இருக்கு, 161 கோடியா. Q1 FY26ல ரிப்போர்ட்ல பார்ட் ஆஃப் த ஜம்ப் ரீகிளாசிபிகேஷன்ல வந்திருக்கு. அவுட் சோர்ஸ்டு சேல்ஸ் காஸ்ட்னாலன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் இம்பாக்ட் மியூட்டடா இருக்கு. பட் வளர்ச்சிக்கு அப்புறமா எக்ஸ்பென்சஸ் ரைஸ் ஆகும் கிராஜுவலா நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 11.9% அதிகமா இருக்கு, 133 கோடியா. மார்ஜின் 35.9% கான்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதர் இன்கம் ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு, 73.6% ஜம்ப், 92 crores. இது பாட்டம் லைன் ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கு. நெட் ப்ராஃபிட் 35.1% அதிகமா இருக்கு, 154 crores. NPM 696 BPS எக்ஸ்பேண்ட் ஆயிக்குன்னு சொல்லலாம். growth அவுட்லுக் என்னன்னு பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ARPU 5 to 9% FY26ல க்ரோ ஆகும்னு பாக்குறாங்க. 8% CAGR இருந்திருக்கு பாஸ்ட் 5 years. இப்போதைக்கு வளர்ச்சி எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா ARPU, ஏன்னா நியூ கஸ்டமர் ஆடிஷன்ஸ் ரொம்பவே மெதுவா தான் இந்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு இருக்கு. கோல்ட் அண்ட் பிளாட்டினம் நுகர்வோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் 50% பேஸ் இருக்கு. பட் 75% வருவாய் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன், அதுக்கப்புறம் அப்செல் டெனன்ஸ் இந்த நிறுவனத்துல பார்க்கலாம். ஆட் பட்ஜெட் 10 crores per quarter அப்படின்னு கேப் பண்ணப்பட்டிருக்கு. 2.7% ஆஃப் வருவாய். இம்ப்ரூவிங் டிராஃபிக், இன்கொயரிஸ், கன்வர்ஷன் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்காக. அதே சமயத்துல பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா 2788 crores கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பாண்ட்ஸ்ல. 420 crores நான் கரண்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. ஆனா CFO டிவைடட் பை NP ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. மெயினா ஸ்லோவர் growth ரேட் இந்த CFO இருக்குல்ல, அதனாலதான். இந்தியா மார்ட்டுடைய OPM ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. மெயினா வேரிங் சேல்ஸ்னாலயோ, மார்க்கெட்டிங் ஸ்பென்ஸ் மாறதுனாலயோ, கஸ்டமர் ஆக்விசிஷன் காஸ்ட் மாறதுனாலயோ, அது கூட சேர்ந்து செக்டோரல்ல நடக்கிற டிஸ்ரப்ஷன்ஸ்னாலயோ. கரண்டா EBITDA மார்ஜின் 36%, பட் சஸ்டைனபிள் கைடன்ஸ் 32% 33%. ஆட் ஸ்பென்ஸ் லாங் டேர்ம்ல 5% ஆஃப் ரெவன்யூ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நெட் அடிஷன்ஸ், அதாவது உள்ள வர நுகர்வோர்கள் மியூட் ஆயிருக்கு. சேர்னை ஃபிக்ஸ் பண்றதா ரொம்ப டாப் ப்ரையாரிட்டியா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல ரெவென்யூ கான்சென்ட்ரேஷன் டாப் 10% கஸ்டமர்ஸ்ல 50% ரெவென்யூ அவங்க கிட்ட தான் வருது.
40% இருந்துச்சு 5 இயர்ஸ் அகோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இந்த நிறுவனத்துக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். எம்எஸ்எம்இ ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. நியூ B2B பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லைன்னா மேக்ரோ ஷாக்ஸ் வந்து கண்டிப்பா இந்த இந்தியா மார்ட்டினுடைய வளர்ச்சி பாதையை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நிறுவனம் ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் லிமிடெட். கடந்த 5 வருடமா ஆவாஸ் வந்து 21% சேல்ஸ் சிஏஜிஆரும் 18% ப்ராஃபிட் சிஏஜிஆரும் கொடுத்துருக்காங்க. ஆனா பங்கு 4% சிஏஜிஆர் தான் வளர்ந்திருக்கு. கடந்த 1 வருடமா 13% கம்மியாயிருக்கு. ஆவாஸ் வந்து ஒரு ஹவுசிங் ஃபைனான்சிங் நிறுவனமா இருக்காங்க. இவங்களுடைய கோர் வணிகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அஃபோர்டபுளா இந்த ஹவுசிங் கடன் கொடுக்கறது, லோ அண்ட் மிடில் கிளாஸ் இன்கம் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்கறது தான் மெயினா செமி அர்பன் அப்புறம் ரூரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில தான் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரைஸ் டிக்ளைன்ல என்ன காரணத்தினால நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பாரோயிங் காஸ்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதனால ஸ்ப்ரெட்ஸ் வந்து 5.36% இருந்துச்சு FY18ல, 4.89% FY25ல கம்மியாயிருக்கு. ஈல்டு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த கம்மியாயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ஐஎம்மும் ஸ்லிப் ஆயிருக்கு. 8.28% 7.64%. Q4 FY25 ரிப்போர்ட்ல இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 22% அதிகமாயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் growth விட அதிகமாயிருக்கு நம்ம பார்க்கலாம். Q4 FY25 ரிப்போர்ட் பிளஸ்ல RBI ரிஸ்க் வெயிட் வந்து நவம்பர் 23ல இருந்து ரேட் ரோல் பேக் எஃபெக்டா ஏப்ரல் 25 வரைக்கும் ஃபண்டிங் காஸ்டேஜ் வந்து எலிவேட்டடா பண்ணிருக்கு. FY25ல AUM growth 18%, இண்டஸ்ட்ரி ஆவரேஜான 25% கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். கம்பெனியுடைய AUM growth வந்து சாஃப்டன் ஆயிருக்கு 16% ஒவ்வொரு வருடமே. மேனேஜ்மெண்ட் கட் வந்து FY26 கைடன்ஸ்ல 20-25%, 18-20% அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம அசெட்டுடைய குவாலிட்டிலையும் நம்ம பார்க்கலாம். கிராஸ் ஸ்டேஜ் 3, அதாவது லோன்ஸ் ஓவர் டியூ ஃபார் 90+ டேஸ், NPA கேசஸ் இருக்குல்ல, அது அதிகமாயிருக்கு. Q1 FY26ல 1.22% அதிகமாயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் 1+ days past due, அதாவது லோன்ஸ் ஓவர் டியூ பை ஈவன் 1 day, இது வந்து ஒரு ஏர்லி ஸ்ட்ரெஸ் இண்டிகேட்டரா பார்க்கலாம். 76 BPS, அதாவது 4.15% அதிகமாயிருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து இது சீசனல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜூலை 25ல நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம். இப்போ Q1 FY26ல கம்பெனியோட நெட் இன்கம் 354 கோடி, 12.7% இயர் ஆன் இயர் வளர்ச்சி. லோன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15.8% அதிகமாயிருக்கு. பட் FD இன்கம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா தான் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சஸ் சைட் பார்த்தோம்னா ப்ரெஷர் ஹையரா இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 15.8% அதிகமாயிருக்கு, 274 crores. ஓபெக்ஸ் வந்து 19.8% ஜம்ப் ஆயிருக்கு, 164 crores. கிரெடிட் காஸ்ட் ஸ்பைக் ஆயிருக்கு 31.2%, 11.3 crores. பேட் வந்து 10.4% தான் க்ரோ ஆயிருக்கு, 139 crores. அதாவது டாப் லைன் க்ரோத் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப ஸ்லோவரா இருக்கு, மீதி இருக்கிற செலவுகள்னாலன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதோட க்ரோத் அவுட்லுக் பார்த்தோம்னா, ஆவாஸ் வந்து 18-20% AUM க்ரோத் FY26ல எய்ம் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து FY27ல இருந்து 20-25% க்ரோத் பேஸை வந்துட்டு ஆப்ரேஷன்ல ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கேட்ச் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. லாகின்ஸ் 17% இயர் ஆன் இயர் அதிகமாயிருக்கு. ஸ்ட்ராங் ஹவுசிங் டிமாண்ட் காட்டியிருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஹெல்த்தியா ரியல் எஸ்டேட் பிரைஸ் அப்ரிசியேஷன் கோர் சந்தையில இருக்கு அப்படிங்கறதையும் ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட் நார்மலைஸ் ஆயிருக்கு, ₹550 to 600 crore மந்த்லி ரன் ரேட்டா. கம்பெனி கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க 20% டிஸ்பர்ஸ்மெண்ட் growth FY26ல அச்சீவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பிரான்ச் எக்ஸ்பான்ஷன் வந்து ஃப்ரண்ட் லோடடா இருக்கு H1 FY26ல. பிளான் வந்து 10 நியூ பிரான்ச் தமிழ்நாடுல இவங்க ஓபன் பண்ணலாம்னு இருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப்ஸ், இந்த மித்ரா, அப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க், இதெல்லாம் ஆல்ரெடி மொமெண்டம் கொடுத்துருக்கு. CSC மட்டுமே 1000+ மந்த்லி லாகின்ஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த நிறுவனத்துடைய ஆபரேஷனல் மெட்ரிக்ஸை பார்த்துட்டோம்னா, AUM வந்து 20,700 crore, 16% அதிகமாயிருக்கு. பட் டிஸ்பர்ஸ்மெண்ட் ரெகக்னிஷன் பாலிசினால இது வந்து 43% குவார்டர் ஆன் குவார்டர் கம்மியாயிருக்கு. ROA சாஃப்டன் ஆயிருக்கு 2.9%, ROE 12.6%. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ESOP காஸ்ட்னால இது வந்து மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அசெட் குவாலிட்டி வீக்கெண்ட் ஆயிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த GOS ஸ்டேஜ் 3 இருக்குல்ல, அது 1.22% அதிகமாயிருக்கு. 1+ days வந்து 4.15% அதிகமாயிருக்கு இந்த நிறுவனத்துக்கு. ஸோ இதுதான் அந்த ஓவர்டியூ அதுக்கப்புறம் லோன் கட்டுறாங்கல்ல அந்த மெட்ரிக்ஸ். ஸோ மல்டிபிள் ரிஸ்க் நம்ம இந்த டிக்ளைனிங் அசெட் குவாலிட்டியில பார்க்கலாம். எஸ்பெஷலாக மகாராஷ்டிரால, அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகால, இங்கெல்லாம் 5 lakh டிக்கெட் செக்மெண்ட்ல வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பாரோவரோட ப்ரொஃபைல் வல்னரபிளா இருக்கு. 60% செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காங்க. மோஸ்டா ரூரல் அப்புறம் செமி அர்பன் பாரோவர்ஸா இருக்காங்க. ரிலேட்டிவா வீக்கர் எக்கனாமிக் செக்ஷன்ஸ்ல இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். பிளஸ் டிக்ரீசிங் ஸ்ப்ரெட்ஸ், அதை தாண்டி ஜியாகிரபிக்கல் கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது ராஜஸ்தான்ல மட்டும் 33% AUM வச்சிருக்காங்க. டாப் 3 ஸ்டேட்ஸ்மே 65% இருக்கு. இந்த மிக்ஸ், ரீஜனல் டிபெண்டன்ஸ் இதெல்லாமே ரொம்ப பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஃபைனலா பார்க்க போற நிறுவனம் KNR கன்ஸ்ட்ரக்ஷன்.
கடந்த 5 வருடமா சேல்ஸ் வந்து 14% வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 32%. பட் ஸ்டாக் வெறும் 10% தான் வளர்ந்திருக்கு. கடந்த 1 வருடமா 42% இந்த ஸ்டாக் கம்மியாயிருக்கு. நிறைய காரணங்கள் இருக்கு இதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த துறையை பார்க்கலாம். கேஎன்ஆர் ஒரு ரோடு அப்புறம் ஹைவே ஃபோக்கஸ்ட் இபிசி பிளேயரா இருக்காங்க. கோர் கிளையண்ட் வந்து என்ஹெச்ஏ இல்லைன்னா ஸ்டேட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், அவங்க தான் கோர் கிளையண்ட். முதல் ரீசன் இந்த டிக்ளைனுக்கு வந்து செக்டர் வைடா ஸ்லோ டவுன் இருக்கு. டைட்டனா என்ஹெச்ஏ நார்ம்ஸ் அதிகமாயிருக்கு. ஸோ அதனால இன்ஃப்ளோஸ் வந்து நிறைய மிஸ் ஆயிருக்கு. வேல்யூவேஷனும் இந்த நிறுவனத்துக்கு டீரேட்டட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். FY25 ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ரிசீவபிள்ஸ், அதாவது நமக்கு என்ன ரிசீவ் ஆகணுமோ அது 33% அதிகமாயிருக்குன்னு பார்க்கலாம். ரிசீவபிள்ஸ் வித் மோர் தேன் 1 year ரியலைசேஷன் 2723%, 21 crores வந்து 600 crore இது அதிகமாயிருக்கு. இது கூட சேர்ந்து Q1 FY26ல ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து 169 vs 93 Q4 FY25 அதிகமாயிருக்கு. இது வந்து 2000 crore ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இந்த குவார்டர்ல கிரியேட் பண்ணியிருக்கு. இதுல 1300 கோடி பெண்டிங்கா இருக்கு. இந்த இரிகேஷன் அன்பில்ட் பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதுல இருந்து வரதுக்கு ஆல்மோஸ்ட் 1300 கோடி ரிசீவபிள்ஸ் வந்து இந்த காலேஸ்வரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ல ஸ்டக் ஆயிருக்கு. கலெக்ஷன் மார்ச் 2023ல இருந்து பெண்டிங்கா இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. Q1 FY26ல சேல்ஸ் 37.8% கம்மியா இருக்கு. 613 crores. மியூட்டட் எக்ஸிகியூஷன் இருக்கு. ஏன்னா பழைய ப்ராஜெக்ட்ல இருக்குல்ல, அதில் நியரிங் கம்ப்ளீஷனாக இருக்கு. புது ஹேம் ஒரு இபிசி கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஸ்லோவா ரேம்ப் அப் பண்ணிட்டு இருக்கு ஃபேஸ்ல. ஆப்ரேஷன் ப்ராஃபிட்டும் 34% கம்மியா இருக்கு. பட் காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுனால ஓபிஎம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 29.9% பிளஸ் 153 பிபிஎஸ். நெட் ப்ராஃபிட் 26%, 123 கோடி கம்மியா இருக்கு. என்பிஎம் வந்து 20.1% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ரீசெண்டா டிஐஏயும் அவங்களுடைய ஸ்டேக்கை இந்த நிறுவனத்துல இருந்து அவங்க ட்ரிம் பண்ணிருக்காங்க. க்ரோத் அவுட்லுக் பார்க்கலாம். சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்த நிறுவனத்தோடது ரொம்ப நம்ம வர்த் வாட்சிங் சொல்லலாம் ஃபியூச்சர் அப்சைட்காக. மைனிங் என்ட்ரி பண்ணிருக்காங்க. இது ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூவா இருக்கு. ஜூன் 2025ல இந்த நிறுவனம் ஜார்க்கண்ட் கோல் பிளாக் கான்ட்ராக்ட் என்டிபிசி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. 4800 கோடி இந்த கான்ட்ராக்டோட வர்த். இது இப்ப 43% அவங்களுடைய டோட்டல் ஆர்டர் புக்ல இருந்து எடுத்துக்குது. FY27ல இருந்து 700 கோடி ஆனுவலா வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு உள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். Q1 FY26ல கெபெக்ஸ் வந்து 2 to 3 crores தான் இந்த நிறுவனம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மைனிங் கெபெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 300 to 400 crores எக்ஸ்பெக்ட் ஆயிரும். FY27ல நம்ம பார்த்தோம் ஆல்மோஸ்ட் 8.5% அவங்களுடைய FY25 வருவாயில இருந்து. மேனேஜ்மெண்ட் வந்து இன்னொரு ஆர்டர் 10,000 to 12,000 crore FY26ல எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. FY25ல ப்ராஃபிட் வந்து வளர்ந்துருக்கு. CFO வந்து நெகட்டிவா இருக்கு. ரீசன்ஸ் பார்த்தோம்னா ரிசீவபிள் அதிகமாயிருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் அவுட்ஃப்ளோவும் அதிகமாயிருக்கு. ஸ்லோ கலெக்ஷன்ஸ்னால ரிசீவபிள்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. மீன்வைல் பாரோயிங்ஸ் வந்து 89% அதிகமாயிருக்கு. மெயினா லாங் டேர்ம் ஃபண்ட் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான் இவங்க பண்ணிருக்காங்க. இந்த வணிகத்துக்கு நிறைய பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் FY26ல ரெவன்யூ கைடன்ஸ் 2000 to 2500 crores கட் ஆயிருக்கு. 10 to 15% போன வருஷத்தை விட இது கம்மின்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஹெச்ஏயோட ரெகுலேஷன்ஸ் அதிகமாயிருக்கு. அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளும் அதிகமாகுது. சிக்னிஃபிகண்டா இந்த நிறுவனத்துடைய ரெவன்யூ கைடன்ஸை இதை எஃபெக்ட் பண்ணிக்குன்னு சொல்லலாம். மியூட்டட் எக்ஸிகியூஷன் இருக்கு. எக்ஸிக்யூட்டபிள் ஆர்டர் புக்லயும் வந்து அது ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்டர் புக் டு சேல்ஸ் ரேஷியோ 1.5x இருக்கு. இதுதான் வந்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரியிலேயே லோவரா இருக்கு. இரிகேஷன் ரிசீவபிள்ஸ் ஒரு மேஜர் ரிஸ்கா இருக்கு. 800 crores ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லயும் 500 crores அன்பில்டாவும் இருக்கு. ஸ்டாக் ரிசீவபிள்ஸ் வார்சன் ஆயிருக்கு. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி WC டேஸ் வந்துட்டு 169 vs 93 டேஸா அதிகமாயிருக்கு. மைனிங் வந்துட்டு டைல்யூட் ஆகும். நியர் டேர்ம்ல எபிட்டா மார்ஜின் 100 to 200 பிபிஎஸ்ஸா கைடட் 13 to 14%ல இருந்து மார்ஜின் ஸ்லோவரா இருக்குல்ல ஹைவே ஒரு இரிகேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இதெல்லாம் தாங்க அந்த பங்குகள். வருவாயும் ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டன்டா வளர்ந்துருக்கு. பட் பங்குடைய விலை வந்து வளரல. அதோட காரணங்களே நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு வாய்ப்புன்னு பாக்குறீங்களா இல்ல ட்ராப்னு பாக்குறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. முக்கியமான விஷயம், இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்க இதை பை பண்ணுங்க, அதை செல் பண்ணுங்க, பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியை நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.